பாரி மாறன் அப்படிங்கிற 2 இளவரசர்கள் ஒன்னா குருகுலத்துக்கு கல்வி கத்துக்கிறதுக்காக போறாங்க. 2 பேரும் ஒன்னா படிக்கிறாங்க, ஒன்னா எல்லா கலைகளையும் கத்துக்கிறாங்க. ஆனா என்னவோ தெரியல, பாரியை விட மாறன் மட்டும் எப்பவும் தலை சிறந்து விளங்குறான். பாரிக்கு ஒண்ணுமே புரியல. என்னடா 2 பேரும் ஒன்னாதான் படிக்கிறோம், ஒன்னாதான் கலைகளையும் கத்துக்கிறோம், ஆனா நம்மளை விட எப்பவும் அவன் மட்டும் கொஞ்சம் தலை சிறந்தே இருக்கானே, அதுக்கு காரணம் என்னவா இருக்கும் அப்படின்னு யோசிக்கிறான். யோசிச்சுட்டு ஒரு நாள் மாறனையே தனியா கூப்பிட்டு அவன்கிட்டயே தான் சந்தேகத்தை கேக்குறான். அப்போ மாறன் அவனுக்கு ஒரு பதில் சொல்றான். அது என்னன்னா, பாரி ஒன்னும் இல்ல, வள்ளுவரோட குரல் ஞாபகம் இருக்கா? கற்க கசடர கற்பவே கற்ற பின் நிற்க அதற்கு தக. நீ எல்லாத்தையுமே கத்துக்கிட்ட, எல்லாத்தையும் ரொம்ப சிறப்பாவே கத்துக்கிட்ட, ஆனா அதை நீ நடைமுறையில நீ பயன்படுத்தல. கற்க கசடு அற, கசடு இல்லாமல் குற்றம் இல்லாமல் எல்லாத்தையுமே நம்ம படிச்சுக்கணும். அதுக்கப்புறம் கற்பவை கற்ற பின் நிற்க அதற்கு தக. நம்ம படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் அதன்படி நாம வாழ ஆரம்பிக்கணும். அதுலதான் நம்ம கற்றுக்கொண்ட பாடமே இருக்கு. நான் கற்றுக்கொண்டதை எல்லாத்தையுமே நான் பின்பற்ற ஆரம்பிச்சேன். அது ஒண்ணுதான் உனக்கும் எனக்கும் இருக்கிற வித்தியாசம். அதால மட்டும்தான் உன்னை விட நான் தலை சிறந்து விளங்குறேன் அப்படின்னு சொன்னான். ஆகவே நண்பர்களே, நாம் கற்றுக்கொள்வதே சிறப்பல்ல, கற்றுக்கொண்டபடி நடந்து கொள்வதே சிறப்பு. நன்றி.